இப்பொழுது சாட்சியின் நேரம். தேவனுடைய நாமத்தை சபைக்கு முன்பாக வந்து உயர்த்த விரும்புகிறவர்கள் தங்களுடைய இருக்கையிலிருந்து தங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி காட்டும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். யூ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், சே யுவர் டெஸ்டிமனி அண்ட் க்ளோரிஃபை லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளையும் என்னை கண்மணிப்பு பார்த்து வந்த தேவனுக்காக கொடனை கொண்டு நாளே என்னை சிறுசாட்சியை நிப்பாட்டினதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் மொபைல் மாற்றணும் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தேன் அம்மாட்ட. எனக்கு வேறு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுனால ரொம்ப மொபைல் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் மாற்றிட்டு இருந்தேன். நான் அம்மாட்ட ஒரு டைம் கேட்டேன். அம்மா சொன்னாங்க, சரி நீ ஏசப்பாட்டை கேளு. நீங்கள் அங்கிள் சொன்னார், அங்கிள் அதேமாரி தான், எதுனாலும் அம்மா பாட்டு கேட்க பழக்காதீங்க, ஏசப்பாட்டு கேளுங்கன்னாங்க. அதேமாதிரி நான் ஏசப்பாட்டு அம்மாட்ட ஒரு டைம் சொல்லிவிட்டேன். அடுத்து ஏசப்பாட்டை சொன்னேன், ஏசப்பா எனக்கு இந்தமாரி இருக்குது, எனக்கு அது புது மொபைலில் வேணாம், இருக்கிற மொபைலில் பழைய மாரி ஃபஸ்ட்டு வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி மாற்றி மட்டும் தாங்க அப்படி சொன்னேன். சரின்னு நான் ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரே பண்ணியிருப்பேன். அப்புறம் அதுக்காக நான் பெருசாக எதுவுமே ப்ரே பண்ணிக்கல. சரின்ட்டு சரி அப்படியே போயிடுச்சு. லாஸ்ட் வீக் நான் அந்தமாதிரி ப்ரே பண்ணியிருந்தேன் ஒரு 3 days சம்திங். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பா சொன்னார், உனக்கு மொபைல் இல்லை. அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்குறத பிளானு. ஆனால் அம்மா வந்துட்டு சரி வேணாம் நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு அப்பாட்ட சொல்லி அப்புறம் நைட்டு ஒரு 10 o'clock சம்திங் அந்தமாதிரி டைமில் போய் எங்களுக்கு அப்பா மூலமாக எனக்கு ஒரு மொபைல் கிடச்சிது. அது இல்லாமல் ஏசப்பா மூலமாக தான் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு வாங்க தான் பிளானு. ஆனால் கர்த்தரோட கிருபையால் 2 பேத்துக்குமே மொபைல் வாங்கிட்டோம். கர்த்தரோட நாம ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனையும் சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை உள்ளே வந்ததுலேருந்தே எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு இதாகவே இருந்துச்சு. அப்போது வந்த வார்த்தை நீ கடந்து வந்த பாதையிலிருந்தே சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு. அது சரிப்பா ரொம்ப லாங்காக இருக்குமே, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் உனக்கு சொல்கிறேன், நீ போய் நில்லு அப்படின்னு மட்டும் சொன்னார். சரி நான் முன்னாடி போய் சாட்சிக்கு நிற்கிறேன், நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பார்த்தா திருச்செங்கோடு. அங்கே தான் என்னோடய லைஃபு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபிக்ஸ்டில் இருந்தேன். ஸ்கூலு காலேஜு எல்லாமே படித்தது அங்கே தான். அப்புறம் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த வீடு ஒரு ஓட்டு வீடு. மழை பெஞ்சா ஒழுகும், சரியாக அந்த டாய்லெட் வசதி அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்தோம். இப்போ எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் எங்கள் தகுதிக்கு கொஞ்சம் மிஞ்சின இடம் தான். அம்மா ரொம்ப பயந்தாங்க, எப்படா இந்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எப்படி உள்ளே போயிட்டு வர்றது அப்படின்லாம் பயந்த சூழ்நிலை அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் ப்ரேயர் பண்ணிட்டு கர்த்தர் நடத்துகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மேரேஜெல்லாம் முடித்தோம். மேரேஜ் முடித்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி தான் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டார். இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் இருந்த ஒரு இடம் அந்த மாதிரி. அப்புறமேட்டு அவங்க அக்கா ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அப்புறம் குழந்த பிறக்கிற டைம் பார்த்தா அந்த இடத்துல வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வசதி இல்லை. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம எப்படி வர்றது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கே வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நான் அந்த இடத்துல ரொம்ப இது பண்ணேன். இங்கே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இங்கே தான் நான் இருந்தேன். இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருந்தால் நான் போய் அங்கே யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இங்கே தான் சர்ச்சு ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு கண்ணீரோட இதில் தான் வந்தேன். இருந்தாலும் சொந்த ஊருக்கு வந்தோம். சரி இங்கே தான் இனிமேல் நம்ம இடம், இங்கே தான் இனிமேல் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே சூழ்நிலை ஒரு 2-3 வருஷம் அப்படியே அங்கே போகிற மாதிரி ஆச்சு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த வீடே தான். ஆனால் அந்த இடத்துல போனால் எங்களால் இருக்கவே முடியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு சபை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டவரை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பாகவே நின்றுட்டுருப்பாங்க. சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே மேலேயும் கீழே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றியும் ஊர் என்ட்ரன்ஸ்லேருந்து ஊர் நடுவால் ஊர் எல்லையில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா சின்ன ஊர் தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கிரக கோயிலுக்கு மேலே இருக்கும். ஆனால் ஒரு ஆலயம் ஆண்டவரை பற்றி யாரோ எடுத்து சொல்கிறதுக்கு உள்ளே வந்தாங்கன்னா ஊரே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எதிர்த்து நிற்பாங்க. அந்த இடத்துல கர்த்தர் அம்மா அங்கே இருந்தாங்க. நான் அம்மா விட்டு நான் கோயம்புத்தூருக்கு நான் வேலைக்கு வந்துட்டேன். அப்பாவும் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. அம்மா கரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஊரில் போனதுலேருந்து அம்மாவோட ஆவிக்குரிய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருக்காக கொடுத்த நேரம் அந்த இடத்துல குறைவாக ஆரம்பிச்சிருச்சு.
வீட்டில் பார்த்தீங்கன்னா பாடுகள், ஒரு நிம்மதி இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்துட்டுருந்தோம். அப்போ வந்து ஒரு நாள் நான் லீவுக்கு தான் ஊருக்கு போனேன். அந்த சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த நாள் என்னன்னே தெரியல, அவங்க நடந்து கொண்டதுக்கும், நான் எப்பயுமே அந்த மாதிரி கோபமே படமாட்டேன், அவங்க அந்த டேஸில் வந்து நடந்து கொண்டது வந்து என்னால் வந்து சகிச்சு கொள்ளவே முடியல. நான் போட்ட சண்டையில் வந்து அந்த அன்னைக்கு நைட்டு போலீஸே வீட்டுக்கு தேடி வர அளவுக்கு சண்டை போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த இடத்துலேருந்து கடந்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துலேருந்து கடந்து அங்கே சரி அந்த ஊர் வேணாம் பக்கத்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு சில அது வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியம். அந்த சூழ்நிலையிலேருந்து அங்கேருந்து கர்த்தர் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் நினச்சேன் அப்போ, எப்போ அங்கேருந்து சொந்த ஊருக்கு வந்தோம், சொந்த வீடு தான், சரி அங்கே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அங்கேயும் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியல. எங்கேயுமே வந்து நாங்களாக விருப்பப்பட்டு எந்த இடத்துக்கு கிளம்பி போனதே இல்லை. அந்த இடத்துல இருக்க முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே கிளம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ஜாமானத்தை எடுப்போமோ தவிர மற்றபடி நாங்கள் அங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன இதிலேயே தான் இருந்தோம். கர்த்தர் ஒவ்வொரு வாரமாக நடத்தி வந்து கோயம்புத்தூர் பட்டணத்தில் நேரு நகரில் வீட்டை கொடுத்தாரு. நான் கோயம்புத்தூருக்கு வந்தோன்னே பார்த்தா இங்கே எதுவுமே எனக்கு புரியல. வண்டி வாகனங்கள்லாம் போகிறத பார்த்தா நான் நடுவில் நின்று பயந்துட்டு நின்றுருந்தேன். அப்பா இந்த இடத்துலையே நாங்கள் இருக்க போகிறது, இந்த இடத்துலையே நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கின சூழ்நிலைகள்லாம் நிறையா இருக்குது. கர்த்தர் ஆனால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்தாரு. அப்புறம் சர்ச்சு தொலாவிட்டு இருந்தோம், ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனோம். அப்புறம் பார்த்தா அங்கேயும் எனக்கு ஒன்றும் வார்த்தை கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அங்கே பக்கத்தில் விசாரித்தோம், நீங்கள் போங்க அங்கே ஒரு சர்ச் இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு சர்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அப்படியே வண்டி எடுத்து நேராக வந்தோம். கரெக்டாக பார்த்தா அந்த டெட் எண்டில் நம்ம சுதனன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு அந்த டைமில் உட்காந்துருந்தாங்க. சர்ச்சு இங்கே எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்டோனையும் நேராக போங்க ரைட் சைடில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்தோடனையுமே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட ஆரம்பித்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் அபிஷேகத்தில் நிரப்புனார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ சொல்ல வந்த சாட்சி இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்ல வந்தது நீ நடந்து வந்த வழியின் பாதையின் வழியாகவே சாட்சி ஆரம்பின்னு சொன்னார். நான் அந்த இதை தான் சொல்லிட்டு வந்தேன். போன மாதத்தில் வந்து வண்டி வந்து 2 வீலர் ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு. கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தாவே ஒரு காசு ஆனால் இருந்துச்சு கையில், காசு ஓகே இருந்துச்சு, இருந்தாலும் இருக்குது நம்ம போய் டைரெக்டாக வாங்கிக்கக்கூடாது, அவரோட சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சிக்கிட்டு தான் போய் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறமேட்டு அவரோட சமூகத்தில் காத்திருந்தேன். கர்த்தர் சொன்னார், இல்லை 2 வீலர் வேணாம், நீ இதே வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு அப்படின்னு மனசில் பட்டுச்சு. இருந்தாலும் ஆனால் என்கிட்ட வண்டி வாங்குறதுக்கு காசு இருந்துச்சு. ஆனால் நான் இருந்தாலும் சரி ஓகே ரிப்பேருக்கு விட்டுட்டு அடுத்த அப்படியே அதே வண்டியை வச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எண்ணத்தில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் காசு இல்லை. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 200 250 சம்திங் தான் இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தகப்பன்னு இந்த மாதிரி நேரத்தில் கார் வாங்கணும்னு தோணுதே அப்படின்னு இது பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் ஒரு ஆட் ஒன்று இருக்குது. நான் வந்து பிளான் பண்ண கார் பார்த்தீங்கன்னா சரி கார் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் எந்த கார் வாங்குறது எனக்கு அதில் பெரிய அனுபவம் எதுவும் இல்லை. வீட்லேயும் அப்பா டிரைவிங் ஒர்க்கில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டார். ஏன்னா நான் டிரைவிங் ஃபீல்டுக்குள்ளே இறங்கிடுவேன். இவன் கார் வாங்கினான்னா டிரைவிங் ஃபீல்டுக்குள்ளே, அவர் சின்னதுலேருந்தே என்னை டிரைவிங் ஃபீல்டுக்குள்ளே விடாமல் வளர்த்தணும் அப்படின்னு நினச்சார். ஏன்னா அவர் டிரைவராக இருக்கிறனால அதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்புறம் நினச்சேன், இல்லைப்பா நான் டிரைவிங் போகல, எனக்கு கொஞ்சம் யோசனை மட்டும் சொல்லுங்கள், எந்த மாதிரி கார் வாங்கணும்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு. இல்லை நீ விட்டுரு அப்படின்னாரு. சரி ஓகே, அதுக்கும் வந்து ஆண்டவர் சமூகத்திலே உட்காந்தேன். ஃபஸ்ட்டு ஈகோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று இருந்தேன். அப்புறம் அந்த காரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்க்க இது பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு ஞானம் பெருசாக எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து வேக்கனர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அதனால் கொஞ்சம் தகுதிக்கு மீறினது தான், என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸ்விஃப்டில் டூர் எஸ்ஸு கத்தர் பிளானிங் மட்டும்தான் அப்போதைக்கு பண்ணேன். அதே 250 தான் அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் கரெக்டாக அவங்க இதுக்கு ஷோரூமுக்கு ஃபோன் அடித்து புக்கிங் ஃபோன்லேயே தான் பண்ணுறேன், நான் நேர்லாம் போகல. வண்டியோட ஃபுல் இது நான் இங்கே ரிவ்யூ பார்த்துட்டேன். கர்த்தரோட நாமத்தில் ஷோரூமுக்கு ஃபோன் அடித்து எனக்கு இப்படி எனக்கு 2 டேஸ் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
வண்டி கிடைக்காதுங்க, இப்போ இந்த வண்டி ரொம்ப வந்து டிமாண்டாக போயிட்டுருக்குது, நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைக்கு வரதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படி கேட்டேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்கும் போது இதே வண்டியை புக் பண்ணி 3 மாதம் 4 மாதம் ஆகி அந்த பிளானையே வந்து விட்டுட்டு வேறு ஒரு இதுக்கு போயிட்டாங்க. எனக்கு வண்டியே வேணாம், நீ தரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதுக்கு போயிட்டாங்க. அவங்க இல்லை நீ இந்த வண்டி புக் பண்ணால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது, ரொம்ப டைம் டிலே ஆகும், உன்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இல்லை எனக்கு இந்த வண்டி தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஷோரூமுக்கு சொன்னேன். அப்புறம் இங்கே கோயம்புத்தூரில் விசாரித்து பார்த்தா அதே மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் சத்தியமங்கலம் இருக்கிற ஷோரூமில் விசாரித்து பார்த்தேன். நான் வண்டி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா அதே 250 தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு அவங்க நான் சொன்னோன்னே சடனாக சரி ஒரு 15,000 நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க, கம்பெனி அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் அமுச்சு விட்டு அவங்க ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், மாமாட்ட வந்து என்னோடய அமௌண்ட்டு தான் அவர் கையில் இருந்துச்சு. மாமா இப்படி அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் அமௌண்ட்டு போட்டே உள்ள. நானும் கரெக்டாக ஒரே வாட்டி மட்டும் கேட்டேன். அவங்களும் ஈவினிங் வரைக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்புறம் இருந்தேன், கரெக்டாகவே உங்களுடைய சித்தம் இதில் இல்லையா அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் நினச்சாரு, நீ ஷோரூமுக்கு பேசும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டையாடா, நான் வண்டி தானே நான் உன்னை செலெக்ஷன் பண்ண சொன்னேன், ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு வார்த்தை இது பண்ணேன் அப்படின்னு மனசில் பட்டுச்சு. நேராக போய் வீட்டுக்கு வந்தேன். அம்மா அப்பாலாம் வீட்டில் இருந்தாங்க. அவங்க மொட்டை மாடியில் போய் படுத்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமூகத்தில் அந்த இடத்துல கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணேன். அப்போ சொன்னேன், நான் எந்த நிலைமைக்கு போனாலும் உங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளையாக இருக்கணும். எந்த ஆலோசனையாக இருந்தாலும் உலகத்தார்களோடு கூட நான் சிந்தித்து ஆலோசிக்கிறத விட உம்மோடு கூட நான் ஆலோசித்து நடக்கிற பையனாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். இப்போ உங்களுக்கு சித்தமாக இருந்தால் என் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் அக்கௌண்ட்டில் எடுத்து பார்த்தேன். 15,000 பணம் வந்துருந்துச்சு. அப்புறம் எடுத்து அப்போயே அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு அமுச்சுட்டு கிட்டத்தட்ட நைட்டு 8 மணிக்கு அமுச்சுட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணேன் காரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வரத்துக்கு அவங்க டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. சொன்ன டைமில் பக்கமாக ஆயிடுச்சு. எனக்கு 1 மாதத்துக்குள்ளே முடிச்சு தரேன்னாங்க. 3 வீக்குக்கு மேலே ஆகி போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி 3 வீக்கே காத்திருக்க முடியல, வெக்ஸான மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோன் அடித்து இது பண்ணேன், உங்களுக்கான வண்டி வந்துருச்சு, 3 லட்ச ரூபா கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வண்டியை இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுமே இல்லை. நாளைக்கு போய் 3 லட்ச ரூபா கட்டணுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி நைட்டு வரையுமே கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் காத்திருந்தேன். கர்த்தாவே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் நடத்துவீங்க, நீங்கள் செய்வீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மட்டும் எந்த நேரத்துலையும் நம்பிக்கையை கைவிடாமே இருந்தேன். எப்படி பணம் ரெடி ஆச்சுன்னு தெரியல. அடுத்த நாளே போனேன். கரெக்டாக அந்த ஒரு இரவு அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் நான் ஷோரூமுக்கு வரேன்னு அவங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் நைட்டு வரைக்கும் என் கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த நாள் ஷோரூமுக்கு போகும்போது அவங்க சொல்வதற்கும் ஒரு 20,000 30,000 சேர்த்தியே கையில் எடுத்துகிட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டினார். காரு போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்தேன். போன வாரம் ஒரு சில சூழ்நிலை காரணமாக சபைக்கு வர முடியல. இந்த வருஷத்தில் 1 மாதம் கூட 1 வாரம் கூட நான் சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே நினச்சேன், ப்ரேயர் பண்ணேன். ஆனால் போன வாரம் எங்கள் மாமா ஒரு சில வேலையால் நான் அவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் அவர் என்னை விடுற மாதிரி தெரியல. இருந்தாலும் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துக்கு கறந்து போனேன். இருந்தாலும் இந்த 1 வாரம் ஃபுல்லாக எனக்கு ஒரு சமாதானமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு புது வண்டி எடுத்துட்டோம், நிறுத்திட்டோம், இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தை விட்டுட்டு நான் சொந்த பந்தங்களை தேடி போனது தப்பு தான் ஆண்டவரே அப்படின்னு நினச்சேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு சோம்பலாகவே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு காரு புது வண்டி எடுத்துருக்குறோம், இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா அது சபைக்கு 1 வாரம் வராமல் விட்டுட்டேன். இந்த வருஷத்தில் 1 வாரம் கூட தடையாகவே கூட நினச்சேன். நான் வந்தோடனே சபை ஐயாட்ட அதான் சொன்னேன், காரு கொண்டு வந்தோடனே புது காரு பாருங்கன்னு சொல்ல, ஐயா இந்த வாரம் நான் சபைக்கு வராதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என்னையும் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், ஆனால் என்னை விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நான் போனது ஏன் தப்பு தான், நான் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் சரி அடுத்த வாரம் வந்திருப்பா அப்படின்னு மட்டும் ஐயா சொன்னார். கர்த்தர் காரு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து எடுக்கும்போது ஓன் போர்டில் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த ஒரு நேரத்துலேயும் பார்த்தா காரு நிறுத்தி வச்சுட்டு எப்படி டியூ கட்டணும் அப்படின்ட்டு ஒரு இதில் சிந்தித்தேன். அதனால கார் வந்து டீ போர்டில் எடுக்க கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அதில் வர காரியம் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டார். இதுவரை நடத்தின கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.
கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் சாட்சி சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் ஆரம்பத்தில் இருந்து இவ்வளோ நேரம் எடுத்து இப்படியெல்லாம் சாட்சி சொல்லுவது தேவன் கொடுத்த கிருபை. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையணும். இவன் கார் எங்களுக்கு எடுக்கிறேன்னு அவங்க அப்பாட்ட கேட்டான். எங்கள் அப்பா வேண்டான்ட்டாங்க. இருந்தாலும் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், இது என்னோட இது இல்லை, என்னோட இடத்துல பணமும் இல்லை, என்னுடைய விருப்பமும் இல்லை, எல்லாம் கர்த்தருடைய சித்தமானால் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. இதில் விட ஒரு பெரிதானதுன்னா, நாங்கள் போன வருஷம் இந்த டைமில் காரூனியா போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு கீ செயினை வாங்கினான். அவனே தான் வாங்கினான். வாங்கிட்டு இது நம்ம வாங்க போகிற காருக்காகமா அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானா வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கொண்டு கண்ணாடி இருக்கும் எங்கள் வீட்டில், அந்த கண்ணாடிக்கு மேலே இருக்கிறதுல மாட்டிக்கிட்டு அதை நான் பார்ப்பேன், இது நம்முடைய காரூனுடைய கீ செயினு அப்படின்னு என்னுடைய மனசுக்கு படும். இருந்தாலும் நான் ஒரு சாதாரண கார் தான் வாங்குவான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவர் கொடுத்த இந்த காருக்காக நான் தகுதியே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாரு. எதையும் எங்களுக்கு பெஸ்ட்டாக நடத்திக்கிட்டு வர்றாரு. அவருடைய அவருடைய இரக்கம் என்னன்னு சொல்கிறது, அவர் கொடுத்த ஈவு பயங்கரமாக இருக்குது. என்ன சோதனையானாலும் கர்த்தர் கூடவே இருக்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பலவீனத்தை சத்துரு கொண்டு வந்தாலும் அந்த பலவீனத்திலையும் கர்த்தரை நெருங்கிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக என் தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். அவர் எனக்கு கொடுத்த இந்த வருஷம் வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட என் தெய்வம் இருக்கிறத பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு அவருக்குள்ளே என்னை அந்த பலவீனம் இழுத்துக்கிட்டு போகுது. அதுக்காக அந்த பிசாசுக்கு கூட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அது என்னை நெருக்கத்தானே நான் ஆண்டவர்கிட்ட இவ்வளவு இணையறேன் அப்படின்ட்டு சாத்தானே, நீ இப்படி பண்ணுறதுனால தான் இன்னும் என்னோட ஆண்டவர்கிட்ட நான் எனக்கு உதவியாக செய்கிற அப்படின்னு சொல்லி நான் அது நினைக்கிறேன். என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த நேரத்தில் சாட்சியாக இங்கே கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என் பேர் கிஷோர். நாங்கள் கடந்த 2 மாதமாக இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்துட்டுருக்குறோம். நானும் என்னோட மனைவி 2 குழந்தைகளும் 2 மாதமாக வந்துட்டுருக்குறோம். நான் சேரன் மாநகர் பகுதியிலேருந்து வர்றேன். நான் டைடல் பார்க்கில் ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் இன்டு எஜுகேஷன் அண்ட் ஐடி. அந்த காம்பினேஷனில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 சாட்சிகளை இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நான் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நான் 2006 இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கேன். நான் உட்காந்துட்டே இருக்கிறதுனால என்னுடைய முதுகு தண்டில் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணாலும் என்னால் ரொம்ப நேரமாக நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். கடந்த வாரத்தில் நான் அதுக்காக பெருசாக எதுவும் ஜெபம் பண்ணலை. ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக ஒரு அபிஷேகத்தில் நடத்தி கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல பெயின் இருந்துச்சோ அந்த இடத்துல பாஸ்டர் தன்னுடைய கரத்தை வச்சு ஜெபம் பண்ணி இந்த வலிகளெல்லாம் நீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர் மூலமாக எனக்கு செபிக்கும் பொழுது இப்போ வரைக்கும், போன வாரத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பெயின் கொஞ்சம் கூட எனக்கு இன்னும் திருப்பி வரல. இதை நான் என்னோடய மனைவிட்டு சொல்லி நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் அது மாதிரி இப்போ வரைக்கும் அந்த பெயின் இல்லாதபடி ஆண்டவர் ரொம்ப மகிமையாக நடத்திட்டு வர்றாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். என்னுடைய 2வது சாட்சி பார்த்தீங்கன்னா, அது இப்போ நடந்ததில்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் பாஸ்டர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த காரியத்தை நான் சொன்னேன், இதை நான் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஆராதனை வேலையில் ஒரு ஏவுதலை கொடுத்தாரு. ஆனாலும் சொல்கிறதுக்கான நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ வேர்ல்டு கப் நடந்துகிட்ருக்கிறத எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. வேர்ல்டு கப் நடக்கிற கயானா தேசத்தில் நான் ஒரு 3 வருடம் அங்கே நான் இருந்தேன். கடந்த ஜான்வரி தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். நான் அங்கே எங்களுடைய மெயின் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அந்த தேசத்தில் நான் 3 வருடம் இருந்தேன். அந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a mixed people, லைக் கருப்பின மக்களும் இருப்பாங்க, வெள்ளை இனத்தை, அந்த போத் ஆஃப் அந்த 2 பேருமே கலந்து இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஒரு நாள் நான் மாத துவக்கத்தில்
என்னோட சேலரியை வித்ட்ரா பண்ணிவிட்டு ஏடிஎம்லேருந்து வெளியில் வரும் பொழுது 2 பேர் பைக்கில், 2 கருப்பினத்தவர்கள் பைக்கில் வந்து என்னை வழிமறிச்சிட்டாங்க. வழிமறிச்சிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை முட்டி போட வச்சு கன் பாயிண்ட் துப்பாக்கி வந்து என்னுடைய நெத்திக்கு நேராக இப்படி வச்சுட்ருக்குறாங்க. அப்போ அவனோட கரத்தை வந்து சீக்கிரம் பணத்தை எடு அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. அப்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, அதே மாதிரி அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வனை போல தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க, இப்போ என்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்முடைய சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்த பணத்தை சில டாலர்ஸை எடுத்து நான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் அந்த எல்லா டாலர்ஸையும் அவங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டு நான் எதுவுமே பேசல, நான் கொடுத்துட்டேன். அவங்க அந்த பணத்தை வாங்கினாங்க, திருப்பி போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து எனக்கு கன் பாயிண்ட் வச்சவனை வந்து நான் திருப்பி சந்திக்கும்படியாக எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு கிருபை செஞ்சார். அங்கே வந்து ஒரு பெரிய மாலில் வந்து நான் சாப்பிட போயிருக்கும் பொழுது அவனை வந்து ஒரு 2-3 டேபிளுக்கு தள்ளி அந்த மனுஷன் உட்காந்துட்டு இருந்தா அப்படி. அப்போது என்னையும் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ நான் அவனை கூப்பிட்டு எனக்கு ஆப்போசிட்டில் உட்கார வச்சு அவங்க கூட பேசும்படி எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு, ஒரு தைரியத்தையும் கொடுத்தார். நீ எதுக்காக நீ இந்த மாதிரி திருடுற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எனக்கு வேலை இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேசத்தில் நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் நான் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி. நான் வந்து செக் லீஃபில் என்னோடய கம்பெனியின் சார்பாக செக் லீஃபில் சைன் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியில் நான் இருந்தேன். நான் அப்போ அந்த சமயத்தில் வந்து சரி உனக்கு வேலை இருந்தால் நீ திருந்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ நாங்கள் வந்து அங்கே ஒரு சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன், அப்போஸ்டலிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபைக்கு அங்கே போயிட்டு இருந்தேன். நீ இந்த வாரம் சண்டே நீ சர்ச்சுக்கு வா, நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அதே மாதிரி அவன் சண்டே நான் சொன்ன சபைக்கு அவன் 6ஆவது அன்றைக்கி வந்தான். நீ திங்கக்கிழமை காலையில் என்னோடய ஆஃபீஸில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு சொன்னேன். அதே மாதிரி நான் அவனுக்கு வந்து செக்யூரிட்டியாக எங்கள் ஆஃபீஸில் என்னோடய கேம்பஸில் இட்ஸ் யூனிவர்சிட்டி, பேசிக்லி ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அந்த கேம்பஸில் நைட் ஷிஃப்ட்டுக்கு செக்யூரிட்டியாக அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தோம். நிறைய பேர் வந்து தடுத்தாங்க, இந்த மாதிரி உனக்கு கன் பாயிண்ட் வச்சுருக்கான், அவனை போய் நீ செக்யூரிட்டியாக நீ வேலைக்கு இது பண்ணியிருக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தடுத்தாங்க. பட் ஆனாலும் வந்து எனக்கு ஏதோ தோணுச்சு, அவன் எதுவும் இந்த மாதிரி காரியத்துக்கு அவன் போக மாட்டான் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவனுக்கு அந்த வேலையை நாங்கள் போட்டு கொடுத்தோம். இப்போ வரைக்கும் அந்த வேலையில் அவன் ரொம்ப உத்தமமாக நடந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு அடிக்கடி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுவோம், அப்படி மெசேஜ் பண்ணுவோம், அப்படி நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் வர்ஷிப்பில் நான் இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பைபிள் கிளாஸஸ் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னேன். அப்படி அந்தளவுக்கு ஆண்டவர் நடத்தினார். அப்போ இதில் எனக்கு என்ன, இதில் ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நம்புவதை மட்டும் நம்ம விட்டு விடக்கூடாது. நான் ஒவ்வொரு நாளுமே அந்த காரியத்தை குறித்து நான் நினச்சி பார்ப்பேன். அந்த சீன் வந்து என்னுடைய மைண்ட்லேருந்து எப்பவுமே போகாது. ஏன்னா சாவை கண்ணில் பார்த்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அது வந்து நான் என் கண்ணு முன்னாடி நான் 2 டைம் நான் அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. 2வது டைம் தான் இப்போ சொன்னது. அந்த மனுஷனுடைய விரல் வந்து அந்த ட்ரிகர் மேலே இருந்துச்சு, அந்த ட்ரிகர் பாயிண்டில் இருந்துச்சு. ஒரு செகண்ட் அவர் வந்து அவருடைய கைவிரல் நடுங்கியோ இல்லை தெரியாமையோ அந்த ட்ரிகரை வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி ஜீவனோடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறது ஒரு பெரிய கிருபை. அதனால் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளுவோம். ஆண்டவர் கட்டாயமாக எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இருந்து ஆண்டவர் நம்ம நடத்துவார் அப்படிங்கிறது வந்து இந்த நாளில் நான் சபைக்கு நான் சாட்சியாக சொல்லணும்னு விரும்பினேன். ஆண்டவர் நாம இதை நாம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise God. Praise the Lord. நான் ஆக்சுவலாக இப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. நான் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து ஒரு 5 வருடங்கள் தான் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி அரௌண்டு 30 ஏஜ் வரைக்கும் நான் ஒரு ஹிந்துவாக இருந்திருக்கேன். நான் விக்கிர ஆராதனையில் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு ஆள். நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததே வந்து ஒரு பெரிய சாட்சி. இன்னும் ப்ரீஃபாக சொல்லணுன்னா, நான் ஒரு நடமாடும் சாட்சியாக நான் என்ன கருதுறேன். ஏன்னா என்னோட இந்த 5 வருஷத்தில் ஒரு நாளும் வந்து
கர்த்தரோட விசேஷமான மாற்றங்களை அபிஷேகத்தை நான் எப்பவுமே ஃபீல் பண்ணி ஒரு நாளும் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு ஏரியாலையும் வந்து பட்டாளமாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நேரு நகர் எடுத்துக்கிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நேரு நகர் தாண்டி சேர்மான் நகர் போனாலும் அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஏரியாவே இருக்காது. கோயம்புத்தூரில் எந்த ஒரு மூலை முடுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மோஸ்ட்லி ஹிந்துவாக இருக்கும். நான் என்ன ஆர்எஸ்எஸில் இருந்த ஆள். இந்த நேரு நகர் பட்டாளத்துலேயும் நிறைய கிறிஸ்தவர்களை நான் வந்து துன்பப்படுத்தியிருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட செட்டு ஒருத்தர் கூட வந்து நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கேன்னு யாருக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாலும் வந்து விக்கிர போராட்டங்கள் எனக்கு அதிகமாக உள்ளது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய வாட்டி வந்து பழைய சிந்தனைக்குள்ளெல்லாம் என்னை வந்து இழுத்துட்டு போயிருக்கு. விக்கிரகள் என்னோடய ஃபேமிலி ஸ்டில் வந்து விக்கிர ஆராதனையில் தான் இருக்குது. அவங்க வந்து இன்னுமே வந்து விக்கிர ஆராதனை தொடர்ந்து அவங்க விக்கிர ஆராதனைக்குள்ளே இருக்காங்காட்டி அதோட பாதிப்பு எனக்கு என் குடும்பத்துக்கு வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. நான் வந்து இதே 5 வருஷத்தில் நிறைய சபைகளை வந்து நான் ஒரு சபையாக போய் பார்த்தேன். எனக்கு ஆனால் எந்த சபையும் செட் ஆகலை. ரீசெண்டாக வந்து February மாதம் வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் ரெஃபரன்ஸில் வந்து நம்ம ஹெப்ரான் அசம்பிளி வந்து ரெஃபரன்ஸ் கிடச்சிது. இங்கே வந்தோம். நாங்கள் பாஸ்டர்கிட்ட நான் வந்து என்னோடய பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சொன்னேன். பாஸ்டர் வந்து அருமையாக வழி நடத்தினார். எங்கள் வீட்டுக்கு வந்து ஜபித்தார். ரீசெண்டாக வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து சர்ச்சிலே வந்து ரெவலேஷன் நடந்தது. எனக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து கடந்த 5 வருடமாக திருமணம் நடந்ததுலேருந்து கடுமையான வயிற்று வலி இருந்தது. அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்குள்ளே வந்து நல்ல சமாதானமாக போகும். வாரத்தில் வந்து 2 நாள் சமாதானமாக இருப்போம். திரும்ப சண்டை வந்துடும். எதுக்கு சண்டை வருது எதுனே தெரியாமல் இருந்தது. வீட்டில் ஒரே நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருந்தோம். அப்புறம் பாஸ்டர் இங்கே வந்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் வழி நடத்தினார். நிறைய பேர் நிறைய பேர் நம்புவீங்களான்னு தெரியல. எனக்கு என் ஒய்ஃபுக்கு தீராத ஒரு வலி வந்து மாறினது. எங்களோட சரீரத்திலேருந்து கழிவுகளை வந்து வெளியே போனதை நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் அதை என் கண்ணால் பார்த்தோம். யூரின் அண்ட் மோஷன் மூலியமாக வந்து கருப்பு கலரில் வந்து வயிற்றுலேருந்து எல்லா கழிவுகள் வெளியே போச்சு. அப்போ தான் நாங்கள் புரிந்தோம். அதெல்லாம் வந்து பில்லி சூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டில் என் ஃபேமிலி வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் பாஸ்டர்கிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கேன். சபையானார் உங்கள்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறேன். என் வீட்டாளுங்க ரசிக்கணும். அவங்களும் வந்து கர்த்தருக்குள்ளே வர வேண்டும். போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளங்கள் வந்து நிறைய பேர் என்னை கூப்பிட்டு எப்படிடா நீ இப்படி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கர்த்தர் என்னை கிருபையாக வச்சுருக்காரு. இந்த மாதம் இறுதிய தொடக்கத்தில் வந்து கர்த்தர் வந்து நான் ஆசைப்பட்ட வந்து ஒரு வாகனத்தை செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணார். ஸ்டில் அந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வாகனமாக இருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸோட நல்ல ஒரு கண்டிஷனில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. பாஸ்டர் ஐயா அதுக்கு வந்து ரொம்ப ஜபத்தில் வந்து வைத்து எங்களை வழி நடத்தினார். எனக்கு ஒரு பெரிய லக்கு என்னென்னா பாஸ்டர் ஐயா நாகர்கோவில்காரர். எனக்கு கிடைத்த வண்டியும் நாகர்கோவிலேருந்து கிடச்சிது. கோயம்புத்தூர் பட்டாளத்தில் வண்டியை தேடி எங்கேயும் கிடைக்காத வண்டி நாகர்கோவிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணார். பாஸ்டர் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து விக்கிரத்துலேருந்து வெளிவந்த என்ன மாதிரி ஆட்களுக்கு தெரியும் விக்கிரரோட போராட்டம் எப்படி இருக்கும், கிறிஸ்துவுக்குள் எப்படி நம்ம இருக்கிறோம், அந்த வித்தியாசத்தை வந்து என்ன மாதிரி ஆட்கள் மட்டும்தான் உணர முடியும். ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் வந்து கிறிஸ்துவுக்குள் மேலும் மேலும் கொண்டு போக முடியும். அந்த நல்ல வழிகாட்டி பாஸ்டர் ஐயா தான். அவரை நான் பாஸ்டர் விட வந்து எனக்கு வாத்தியாராக தான் கன்சிடர் பண்ணுறேன். நான் இந்த சபைக்கும் பாஸ்டர் ஐயாக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகன் வெளிநாட்டில் இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் போய் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகுது. அவள் போன போது வீசா வந்து 3 மந்த்ஸுக்கு தான் வேலிடாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபெப்ரவரியோட முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனு இது வீசாக்காக தான் கேட்டாங்க. ஆனால் அவளுக்கு 4 மாதம் எக்ஸ்டென்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி தான் லாஸ்ட்டு தேதி. அப்போது அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு வந்து வேலை கிடச்சிதுன்னா அது மூலமாக வீசா ரெசிடென்ஸுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்லியிருந்தார். அவரோட ஐஎன்எல்ல அவர் படிக்கிற யூனிவர்சிட்டியில்
ஆனி வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டே இருந்திருக்கு, அவங்க எதாவது கூப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் மற்ற பக்கம் வேலை தேடுறது அந்த மாதிரி விஷயங்களை போயிட்டு இதை பார்க்காமே விட்டபோது மே மாதம் வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. அதில் வேலை கிடைச்சா கண்டிப்பாக வீசாவோட வேலையும் கிடச்சிரும். அதனால் அவங்க கூப்பிட்ருக்காங்க, இவ கவனிக்காமல் விட்டுட்டா. அப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது, அம்மா எனக்கு எல்லாமே முடிஞ்சது, நான் இப்போ தான் பார்த்தேன், அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டது கூட எனக்கு தெரியல, நான் மிஸ் பண்ணிட்டேம்மா, எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை நான் இங்கே இருக்கிறதுக்கு. ஜூன் 30 என்னோடய வீசா இது எக்ஸ்டென்ஷன் முடியுது, நாங்கள் வந்து இனி இல்லீகலாக தான் இருக்க வேண்டி வருமாட்டிருக்கு அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அம்மா இல்லீகலாக இருக்கக்கூடாது, ஆண்டவர் பிள்ளை நீ லீகலாக தான் இருக்கணும், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அவளும் ஜெபம் பண்ணா. இருந்தாலும் எனக்கு விசுவாசம் கம்மியாயிடுச்சு. எனக்கு வந்து ஆண்டவரை நான் மேக்ஸிமம் திட்டிட்டு தான் இருப்பேன். எப்போவுமே வந்து நான் புலம்புவேன், இல்லைன்னா திட்டுவேன், இதுதான் பண்ணுவேன். சில டைம் தான் கெஞ்சி கேட்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாட்சி ஒன்று பார்த்தேன். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி அவளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக, அவளை தேற்றணும், அவளுக்காக ஆறுதல் கொடுக்கணுங்கிறக்காக என் மகன் வந்து மருமகனை விட்டு பிரியக்கூடாது, 2 பேரும் ஒன்றா தான் இந்தியா வரணும், ஒன்றா தான் அங்கே இருக்கணும், ஒரு நாள் அவங்களுக்குள்ளே பிரிவு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். எப்போவுமே 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அந்த டைமில் தான் எழுந்திரிச்சு இதை கேட்டேன், அவங்களுக்குள்ளே பிரிவு வந்து இந்த வீசானால் வந்துடக்கூடாதுப்பா, அவங்க 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சாட்சி ஒன்று பார்த்தேன். எப்போவுமே நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன்னா அன்றைக்கி சாட்சி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், எப்போவுமே இப்படி தான் ஜெபம் பண்ணுவாரான், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க, நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணி. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே கிடைக்கல. அந்த லாஸ்ட் மினிட்ல அவர் எப்படி பண்ணாராம், அப்போ இது வரைக்கும் உங்களுடைய இரக்கத்தினால தான் நான் வந்தேன், நான் இது வரைக்கும் உங்களுடைய இரக்கத்தினால தான் நடத்தப்பட்டேன், எனக்கு இதை உங்களுக்கு சாத்தியனா பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம், அப்படி அவர் ஜெபம் பண்ணாராம். அப்படி கேட்டோன்னே எனக்கும் அப்படி தோணுச்சு, நானும் அப்படி தானே பண்ணியிருக்கேன், ஒன்றா ஆண்டவரோட போராடுவேன், இல்லைன்னா திட்டுவேன், இப்படி இருக்கிறனால தான் ஆண்டவர் எனக்கு பதில் தரலையாட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுட்டு சொன்னம்மா, நீ இப்படி பண்ணு ஜெபம், நீ தாழ்த்தி கேளு, ஆண்டவர் ஏதாவது உதவி செய்வாருன்னு. அந்த ஒரு நாளில் தான் 2 நாள் தான் 2 பேரும் ஜெபிச்சு. அவளும் அப்படி தான் ஜெபிச்சிருக்கா, நானும் ரொம்ப தாழ்த்தி இது வரைக்கும் என் மகளை நடத்துனது உம்முடைய சித்தந்தான், உம்முடைய இறக்கம் இல்லைன்னா என் பிள்ளைக்கு அந்த வாழ்க்கையே இல்லை, இவ்வளோ பெரிய மேன்மையான வாழ்க்கை, பெரிய இடம், இதெல்லாம் கிடச்சிருக்க சான்ஸ் இல்லைப்பா, உம்முடைய இறக்கம் மட்டும்தான் அவளை நடத்துச்சு. அதனால் உங்களுக்கு சித்தம் இருந்தால் பிள்ளை மருமகனோடு இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் எப்படி நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டு நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி, ஃபுல்லாக ஃபோன் பண்ணவே இல்லை. நைட்டு ஒரு 9 மணிக்கு கூப்பிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னான். என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு காலையில் வந்து ஒருத்தர் வந்து உங்கள் மெயில் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்குன்னு பாருங்கன்னு சொன்னாங்களாம். பார்த்தா 1 இயருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அவளுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த சபைக்கு எல்லாம் அவளை நன்றி சொல்ல சொன்னான், அவளுக்காக ஜெபிச்ச எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னான். இன்னுமா வந்து அவளுக்கு இனி வேலை ஒன்று கிடச்சதுனா வீசா கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபிச்சுக்குங்க. பிள்ளைக்காக எல்லாரும் ஜெபிச்ச தயவுக்காக எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா.